வணக்கம் தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பராக வெயில் காலத்தில் உடம்ப நல்ல கூலிங்காக வச்சுக்கிற மாதிரி ஒரு கூழ் தாங்க செய்ய போகிறோம். கூழை எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 1/2 கிலோ கேப்ப மாவு பாக்கெட்டு. நான் இது ஒரு 3 வாட்டி கூல் பண்ண கரெக்டாக இருக்கும். இதுக்கு 1.5 கப்பு முதல்ல கேப்ப மாவு போட்டுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு கூலிங்காக வெயில் காலத்தில் இதை அடிக்கடி செஞ்சு குடிங்க. அப்புறம் கஞ்சி மிச்சமானால் இந்த மாதிரி கூல் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ மீதமான கஞ்சியில் தான் பண்ண போகிறேன். அப்படியே குடிக்க பதிலாக இப்படி கூல் மாதிரி செஞ்சு குடிக்கும் போகும்போது சூப்பராக இருக்கும். 1.5 கப்பு போட்டாச்சு. இதுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இது ஒரு 6 பேத்துக்கு பத்தும். இந்த கூழ் நல்ல திருப்தியாக ஃபுல்லிங்காக குடிக்கலாம். நல்லா கரைச்சிட்டு கூட ஒரு சொம்பு கரெக்டாக 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றினா கரெக்டாக இருக்கும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நல்ல கத்திகளே விழாத அளவுக்கு கிண்டி விடணும். நம்ம கிண்டி விடாமல் வச்சோன்னு வச்சுக்கிங்கன்னா அப்படியே கீழே படிஞ்சிடும். அது அப்படியே கட்டி கட்டியாக வரும். அதனால் போட்ட உடனே நல்லா கிண்டி விடணும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்காது. கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொழுகொழுப்பு தன்மை வந்துட்டு இன்னும் நல்ல கொழுகொழுன்னு வரணும். நல்லா கொதிக்கணும். அப்போதான் கரெக்டான கூழ் ரெடி ஆகும். இந்த வெயில் காலத்தில் உடம்ப நல்ல கூல் பண்ணுறதுக்கு அடிக்கடி இப்படி கூழ் செஞ்சு கொடுங்க. கேப்பு, கம்பு, கேப்பக்கூழ், கம்மங்கூழ், இந்த மாதிரி கூழ்கள்லாம் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல கட்டியாயிடுச்சு. அப்பளையோட இப்போ ரொம்ப நல்ல கட்டியாயிடுச்சு. இன்னும் நல்லா கட்டியாகணும். நல்லா கொதிக்கணும். தரன்னு கொதிக்கும் போகும்போது தான் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் விடாமல் கிண்டி மட்டும் விடுங்க. கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டைட்டாலாம் இருக்கக்கூடாது. டைட்டாலாம் இருக்காது, கையெல்லாம் வலிக்காது. ஈஸியாக கிண்டி விட்டுறலாம். நல்லா தரன்னு கொதிக்கும் போகும்போது கேஸ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இன்னும் கூட நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது மீதமான கஞ்சி. இதில் உள்ள கஞ்சை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து போடணும். முழுசாக போட்டால் குடிக்க கரெக்டாக இருக்காது. சம்பாரிசி சோறுங்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி அடிச்சிட்டு நம்ம உள்ளே போடும்போது கரெக்டாக இருக்கும். எல்லா கஞ்சியும் இப்போ அடித்து ஊற்றியாச்சு. அதில் உள்ள தண்ணியும் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி, சோறு, நீ தண்ணி அதில் அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கரெக்டாக 10 ரூபா பாக்கெட் தயிர் போதும். ஒரு பாக்கெட் ஊற்றினா போதும். மோர் இருந்தால் மோர் ஊற்றுங்க. நான் ஒரு டம்ளர் போல் மோர் ஊற்றுறேன். தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எந்த லெவலுக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு மோர், தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லாத்தையும் ஊற்றி ரொம்ப ஈஸியான வேலை. அடிக்கடி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு மோர் வத்தல், இப்போ ஒரு துவையல் இதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சட்டியில் ஒரு 6-7 வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். இந்த துவையல் சாதாரண கஞ்சி குடிக்கிறதுக்கும் செம சூப்பராக இருக்கும். இந்த கூழுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 1.5 பூண்டு எடுத்துக்கிறேன். தோல்லாம் உரிக்க வேண்டாம். 1.5 பூண்டு அப்படியே நம்ம முழுசாகவே போட்டுடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கிடணும். இந்த துவையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியான துவையல். நல்லா வறுத்தாச்சு. பூண்டையும் நல்லா வறுத்தோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வத்தல், பூண்டு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய்லாம் ரொம்ப குடிக்காது. இந்த அளவுக்கு புளி போட்டால் கரெக்டாக இருக்கும். வத்தல் நல்லா பிச்சு உள்ளே போட்டுக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். சுட சுட இட்லி சாப்பிடும்போது இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கஞ்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். அதனால் கொஞ்சம் நெருந்தான் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு. ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம், வத்தல், மோர் வத்தல், அப்புறம் இந்த துவையல் வச்சு நம்ம கஞ்சி குடித்தோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை சேனலில் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சின்ன வெங்காயம் உள்ளே போட்டுடலாம். சூப்பரான கூழ் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.